ஒரு சின்ன வீடு மண்ணடியில். அப்படிப்பட்ட நபர் ஏர்போர்ட்டில் 10 கடை எடுத்திருக்கார். இவர்கிட்ட சப்லீஸில் இருந்தவர் தான் சபீர் அலி. அவருடைய இடத்துல தான் 8 பேர் கைதாகி இருக்கிறாங்க. இப்போ இந்த கடை நடத்துகிற சபீர் அலியும் பிருத்திவிக்கும் என்ன மாதிரி கனெக்ஷன்? 80 லட்ச ரூபா துபாயிலிருந்து வந்ததாக சபீர் அலி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அப்போ 80 லட்ச ரூபா இல்லாத ஒருத்தன் கடை எப்படி எடுத்தான்? 80 lakhs வந்து நீங்கள் அட்வான்ஸாக வாங்குறீங்க, அது பிளாக்ல வாங்கியிருந்தா பிருத்திவி வச்சுக்குவார். வித் dubious connections as bad as with money paid by those who have cases against them in ED, some of them gold smugglers. நாம் சொல்லுங்க, கல்யாணம் சொல்லியிருக்காரு. நிருபர்களை கேட்கவே விடுறதில்ல, பேசவே விடுறதில்ல. பம்ப் செட்டில் தண்ணி வந்து ஊற்று தெரியுங்களா, மோட்டர் போட்ட உடனே அந்த மாதிரி இவரே பேசி எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிடும். இப்போ இந்த ஒரு விவகாரம் அப்படின்றதும் அவருடைய தலைமை மாற்றப்படுறதுக்கான ஒரு இதில் டெல்லி யோசிப்பாங்களா? திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவராக வர வேண்டியவர் ஏன் அமெரிக்கா லண்டனுக்கு போகணும்? லண்டனில் போய் படிக்க போகிறேன்னு போகிறார். இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் ஆன்லைன் கோர்ஸ். ஒரு மாநில தலைவர் திமுக விசஸ் பிஜேபின்னு வந்தாச்சு, அதிமுக கரையை போகிற கட்சி, அழிய போகிற கட்சி, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாருங்கள் நீங்கள் சொன்னவர் அப்படியே அமைதியாக இருக்காரு. நீங்கள் திமுகவில் இப்போ ஜாபர் சாதிக்கு 1000 குற்றம் சாட்டினீங்கள, இந்த தங்க கடத்தல் இத்தனை 3 மாதத்தில் 267 கிலோ, அதோட வால்யூம் 215 கோடி. ஒரு நாணயமானங்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கிஞ்சித்தும் எண்ணம் இல்லாத ஒரு தலைவர். இடி வழக்கு, சிபிஐ வழக்கு, எல்லா வழக்கும். அப்போ திமுக அதிமுக மாற்றுன்னு சொல்லியதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு அருகதை இருக்கிறது? இங்கே எல்லாமே பாஜக எப்படி பொறுப்பில் இருக்காங்க? அவன் மர்டர் கேஸ், திருட்டு கேஸு. நான் கேட்குறேன், நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருப்பான்ல, நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பு தரீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு விசாரணை கூட நடத்த மாட்டீங்க. ஒரு ட்ரக் கேஸில் இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு புகார் வந்திருக்கு. இன்னும் பெருசாக வெளியே வரல. பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிருத்திவி அப்படின்ற ஒருவர் இப்போ சுரங்கத்து இதில் வந்து அவரோட விசாரணைக்கு உள்ள ஆகியிருக்காரு. இந்த தங்க கடத்தல் விவகாரம் எங்கே ஆரம்பிச்சிச்சு சார்? இந்த ஒரு ட்ராப்குள்ளே இவங்கெல்லாம் உள்ளே வந்தது எப்படி? அதாவது பிருத்திவி என்பவர் வந்து ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் மேக்ராம், அவருடைய உதவியாளராக இருந்திருக்காரு. அப்புறம் அவர் அங்கேருந்து வெளியே வந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய வளர்ச்சி அப்படின்றது இன்னும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு வளர்ச்சியாக இருக்குது, அபரிதமாக இருக்குது. சென்னையில் மண்ணடியில் சாதாரண ஒரு குருக்களுடைய மகன் என்று சொல்கிறார்கள். காளிகாம்பாள் கோயிலுடைய அர்ச்சகருடைய மகன். ஒரு சின்ன வீடு மண்ணடியில். அப்படிப்பட்ட நபர் ஏர்போர்ட்டில் 10 கடை எடுத்திருக்கார். ஷாப்பிங் கடை 10 கடை எடுத்து அவர் லீஸுக்கு விடுறார். அதில் ஒரு கடை எடுத்தவர் தான் சபீர் அலி. அவர் ஒரு பொம்மை விற்கிற கடை வைத்திருக்கிறார். அங்கே தான் வந்து தங்கம் வந்து துபாயிலேருந்து வருது. அங்கே வந்து அங்கிருந்து கடத்தப்படுவதாக தகவல். இப்போ இந்த விவகாரத்தில் இவர் எந்த இடத்துல சிக்கியிருக்காருன்னு முழுமையாக தெரியல. இவர்கிட்ட சப்லீஸில் இருந்தவர் தான் சபீர் அலி. அவருடைய இடத்துல தான் 8 பேர் கைதாகி இருக்கிறார்கள் கஸ்டம்ஸில். அந்த வந்து தங்கம் வந்து பேஸ்ட் வழியாக கொண்டு வந்து தங்க பேஸ்ட் ஆக்கி அங்கேருந்து டிபார்ச்சர் கடை ஏரியாவிலேருந்து போயிருக்கு. இன்டர்நேஷ்னல் வழியாக வந்து உள்ளுக்குள்ளவே இறங்கின பிறகு வெளியே வராமல் அங்கே எப்படி போச்சு, யாரெல்லாம் உதவி இருக்கிறார்கள்? இதுக்கு வெறும் கடத்தல் குருவிகள் மட்டுமல்ல, அங்கே இருக்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸும் ஹெல்ப் பண்ணியிருக்க முடியும். கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் இல்லாமல் இது நடந்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் வந்து வெளியேறும்போது கண்டிப்பாக செக்கிங் இருக்கும், ஃப்ரிஸ்கிங் இருக்கும். பட் ஆனால் தங்கம் வந்து வெளியே போகல, ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்குது. அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே கடைகள் போயிடுது. அந்த கடையிலேருந்து லேபர்ஸ் வந்து அவங்க கேஷுவலாக வெளியே வரலாம். ஏன்னா அவங்களுக்கு பாஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு பெருசாக வந்து ஃப்ரிஸ்க் பண்ண மாட்டாங்க. ஃப்ரிஸ்க் மீன்ஸ் சோதனை பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட இடத்துல அதிகாரிகள் உடந்தையாக இருக்கலாம். இப்போ இந்த கடை நடத்துகிற சபீர் அலியும் பிருத்திவிக்கும் என்ன மாதிரி கனெக்ஷன்? யாருடைய உத்தரவின் பேரில் இந்த கடையை கொடுத்தார் அவருக்கு? ஏன்னா அந்த கடை நடத்துவதற்கான பணமே 80 லட்ச ரூபா துபாயிலிருந்து வந்ததாக சபீர் அலி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அப்போ 80 லட்ச ரூபா இல்லாத ஒருத்தன் கடை எப்படி எடுத்தான்? ஸோ அவருக்கு ஏன் பிருத்திவி கொடுக்கணும்? அந்த இப்போ நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், நீங்கள் ஹவுஸ் ஓனர், உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஒயிட்டில் தான் கட்டி ஆகணும். 80 lakhs வந்து நீங்கள் அட்வான்ஸாக வாங்குறீங்க,
அப்படின்னா இல்லை 30 லட்சம் வாங்குறீங்க, 10 லட்சம் வாங்குறீங்க, அது பிளாக்ல வாங்கியிருந்தால் பிரித்தியும் சிக்குவார். ஸோ இது ஏகப்பட்ட விசாரணைகள் இன்னும் வந்து நடக்க வேண்டி இருக்கிறது. இதில் எப்படி போகும் விசாரணை பொறுத்திருந்து பார்க்கணும். சார், பொதுவாக ஒரு ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்படின்னா இது மாதிரியான குற்றச்சாட்டுகள், ஊழல் இது மாதிரிலாம் சிக்கிறது வாய்ப்புனா, எதிர்க்கட்சியாக கூட இன்னும் ஆகலை. பாஜகவில் ஆரம்பத்திலிருந்து ரவுடிகளை சேர்த்துறாங்க, கட்ட பஞ்சாயத்து இருக்கவங்களை சேர்த்துறாங்கன்னு விமர்சனம் வந்துச்சு. இப்போ இந்த ஒரு விமர்சனங்கள் அப்படின்றது அதை எப்படி நம்ம பார்க்கணும்? இந்த அண்ணாமலை தலைமை கீழே இது நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இது நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை, முன்னாள் தலைவர் 2 மாநில கவர்னர் இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க? ரவுடிகளோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. நான் இருந்தப்ப எவ்வளோ ஒழுங்காக இருந்தாங்க. சமூக விரோதிகள் கூடாரமாக இந்த கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. எந்தவித ஒரு விசாரணையின்றி ஒரு நல்லவர்களை சேர்த்து கொள்ளுங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ யோசித்து பாருங்கள். அப்போது எந்த மாதிரி ஆட்களை நீங்கள் சேர்க்குறீங்க? சமூக விரோத இப்போது சத்யான்ற ஒரு மயிலாடுதுறை ரவுடி கடற்கரை சாலையில் மாட்டுறான். அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது. துப்பாக்கி வாங்கி கொடுத்ததும் ஒரு பாஜக வக்கீலுங்கிறாங்க, அவரும் கை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மூலிமா இன்னொரு திருடன் கை செய்யப்படுறான். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே பாஜகவில் எப்படி பொறுப்பில் இருக்காங்க. ஒரு திருவள்ளூரில் ஒருத்தர் பிரபாகரன் ஒருத்தரை பிடிக்கிறாங்க. அவன் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் இளைஞரணியில் இருக்கான். அவன் மர்டர் கேஸு, திருட்டு கேஸு. நான் கேட்குறேன், நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான்ல, நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பு தரீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு விசாரணை கூட நடத்த மாட்டீங்க. ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். யார்? ஒரு போலீஸ் ஆஃபீஸர். யார்? கட்சி தலைவர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் எதுக்கோ தமிழ்நாடு போலீஸில் கான்ட்ராக்ட் வச்சுருக்காருல. திருச்சி சூர்யா என்ன பேட்டி தராரு? தமிழ்நாடு போலீஸில் பல பேர்கிட்ட தொடர்பு வச்சுருக்காரு. இவனை கைது பண்ணு, அவனை கைது பண்ணுன்னு இவரே தூண்டி விடுறாருலாம் சொல்கிறார். அப்போது எந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் வச்சுருக்காரு. அப்போ கட்சியில் சேர்க்கும் போது தன்னுடைய தலைமையின் கீழ் ஒரு நாணயமானவர்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கிஞ்சித்தும் எண்ணம் இல்லாத ஒரு தலைவர். எத்தனை முறை விமர்சிச்சிருப்போம், யாரும் கேட்கல. ஆனால் அண்ணாமலை மீது மோகம் கொண்ட அந்த 4.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்களா கோயம்புத்தூரில், அவங்க யோசிக்கணும். அண்ணாமலை தலைவரின் கீழ் இத்தனை பெரிய மோசடிகள், ஆருத்ரா கோல்டு மோசடி, ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம் மோசடியில் ஒருத்தர் சிக்கிறார், ரவுடிகள் சிக்கிறார்கள், கஞ்சா விற்கிறவங்களை கட்சியில் சேர்க்குறீங்க, ஒரு படப்பை குணான ஒரு ரவுடி கட்சி அவங்க கட்சியில் சேர்க்குறீங்க, அவருக்கு ஒரு மாநில பதவி தரீங்க. இங்கே பாடியநல்லூர் அங்கே ஒரு ரவுடி கட்சியில் சேர்க்குறீங்க. இடி வழக்கு, சிபிஐ வழக்கு, எல்லா வழக்கும். அப்போ திமுக அதிமுக மாற்றுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஒரு அருகதை இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நீங்கள் திமுகலும் தப்பு நடக்குது ஒத்துக்கிறேன், அதிமுக தப்பு நடக்குது ஒத்துக்கிறேன். அரசியலில் இவங்கெல்லாம் வந்து அந்த கட்சி பலத்தை வைத்துக்கொண்டு பல்வேறு தவறான தொழிலை செய்கிறார்கள். நீங்கள் மாற்றுன்னு சொன்னீங்களே, நீங்கள் திமுக இப்போ ஜாபர் சாதிக்கு 1000 குற்றம் சாட்டினீங்களே. இப்போ இந்த தங்க கடத்தல் எத்தனை நாள்? 3 மாதத்தில் 267 கிலோ, அதோட வால்யூம் 215 கோடி. 3 மாதத்தில். இது வெறும் 3 மாதம் மட்டும் அல்ல, இது விசாரித்தா எங்கேயோ போகும் செய்யும். அதனால் இந்த விவகாரத்தை கஸ்டம்ஸ் எல்லாம் விசாரிக்கிறதை விட்டுட்டு வேறு ஏஜென்சி விசாரித்தாதான் உண்மை வெளிவரும். சரி, இப்போ இந்த அண்ணாமலையோட தலைமையின் கீழே தான் இது நடக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்? இப்போ பிருத்திவி அப்படின்றவர் பாஜகவில் இருக்காரு, அவர் ஒரு இல்லீகலாக ஒரு விஷயம் பண்ணி இப்போ மாற்றுறாரு அப்படின்றப்ப இதை பாஜக தான் பொறுப்பு, அண்ணாமலை தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம எப்படி வரோம்? அதை அண்ணாமலை பொறுப்பு, அண்ணாமலை தலைமையின் கீழ் கடத்தல் நடந்ததுன்னு சொல்லலை. நான் கேட்குறேன், பிருத்திவி என்ற நபர் ஒரு 10 கடை வச்சுருக்கார், அந்த ஒரு கடையில் நடந்திருக்கு. இதில் பிருத்திவிக்கு பொறுப்பாக இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பிருத்திவி வீட்டிற்கு ரைடு போடுறாங்கல்ல, எதுக்கு ரைடு போகிறாங்க? சம்மந்தம் இருக்கனால தான் போகிறாங்க. ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அந்த விசாரணை முடிவு வரட்டுங்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை மீது குற்றம் சாட்டலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விவகாரத்தை பாஜகவில் ஒரு சிந்தனையாளர் பிரிவு தலைவராக இருந்த கல்யாணராமன் என்னைக்கு போட்டிருக்காரு? ஜூன் 7ஆம் தேதி போட்டாரு. ஜூன் 15 நீக்கிறாங்க கட்சியிலிருந்து. ஏற கல்யாணராமனை இல்லை கட்சியில் நிற்கிறாங்க. அப்போது தங்க கடத்தல் விவகாரத்தில் இந்த இடத்தில் ஒரு ஆள் சிக்கியிருக்கிறான்ற விஷயம் எப்படி முன்கூட்டியே யாருக்கு தெரிஞ்சிருக்கு? போலீஸ் தெரிஞ்சிருக்கா? மீடியாவுக்கு தெரிஞ்சதா? மீடியாவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, பாஜக தெரிஞ்சிருக்கு. அப்போது இந்த விவகாரத்தை யார் அடக்கி வைத்தது? மாநிலத்தில் அண்ணாமலைக்கு தெரியாதா? இப்படி ஒரு ட்விட்டு போடுறாருல, போட்டோன்னே நீக்கவும் படுறாரு. இப்படி ஒரு ட்விட்டு போடுறாரு 7ஆம் தேதி, 10ஆம் நீக்கப்படுறது விடுங்க. அவர் போடுற வார்த்தையை நான் படிக்கிறேன். கல்யாணராமன் சொன்னதை, அதர்வைஸ் பெய்டு பை பார்ட்டி வித் எஃப்டி சேலரிஸ் லீட் பை
K. Murugan never functioned with any official BJP leaders monitoring it, but acted in dubious manner with dubious connections, as bad as with money paid by those who have cases against them in ED, some of them gold smugglers. நாம் சொல்லுங்க, கல்யாணம் சொல்லியிருக்காரு, அவரோட ட்விட்டர் பேஜில் இருக்கு, யோசித்து பாருங்க. அப்போ இந்த விவகாரம் எத்தனை நாள் விசாரணை நடந்துட்டு இருக்கு? நெருப்பலாம் புகையுமா? சரி, அவர் 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 எப்படி போடுறார்? அவருக்கு ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சிருக்குமே. அப்போ கட்சிக்காரன் பிருத்திவி நல்லவரா கெட்டவரா என்பது நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டாம். ஒரு நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்றால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற சுங்கத்துறையை ஒதுக்கி வைத்துவிட்டு இது வேறு துறைக்கு மாற்ற வேண்டும். சரி, அண்ணாமலை இதுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கோவையில். எதுக்கு எடுத்தாலும் என்னைய சொல்கிறாங்க, பாஜக மீது களங்கம் பூசுவதற்கு அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அதனால தான் என்னை வந்து குற்றம் சாட்டுறாங்க, யாரோ ஒருத்தர் கைதானா உன்னை நான் பொறுப்பா, இது என்ன இது அப்படின்ற மாதிரி அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இந்த ஆருத்ரா கோல்டு ஹரீஷ்னு ஒருத்தர் கைதானார்ல, சிக்கனார்ல, இதுவரை ஏதாவது பேட்டி கொடுத்துருக்காரா? ஆர்கே சுரேஷ் துபாயிலேருந்து எத்தனை நாள் கழிச்சு இங்கே வந்து சிக்கனார், இன்னும் கட்சியில் இருக்கார், அவர் கட்சி விட்டு நீடியில, இன்னும் கேஸ் இருக்கு அவர் மேலே. ஆர்கே சுரேஷ் மீது பொருளாதார குற்றப்பிரிவில் கேஸ் இருக்கு. 50 கோடி ரூபா வாங்கி அவரை காப்பாற்றுவதற்காக பார்ட்டி ஃபண்டு கொடுத்தாருன்னு பேப்பரில் எல்லா செய்தித்தாளும் தான். இதுவரை அண்ணாமலை பேட்டி கொடுத்துருப்பாரா? ஒரு இடி ரைட் நடக்குது தென் சென்னையில், ஒரு மாவட்ட தலைவர் வீட்டில் இடி ரைட் நடக்குது. கமலாலயத்தில் அவர் பொறுப்பில் இருக்கிறார், அவர் வீட்டில் நடக்குது. என்னைக்கு அவர் பேட்டி கொடுத்துருப்பாரா? அது சம்மந்தமாக இன்னொரு மெயின் கேஸ் ஒன்று இருக்குது. ஒரு ட்ரக் கேஸில் இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு புகார் வந்திருக்குது, இன்னும் பெருசாக வெளியே வரல. தென் சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் மீது மத்திய அரசினுடைய ஃபார்மசி அந்த லைசன்ஸ் வச்சுருக்காரு, அவர் அங்கு ட்ரக்கு விற்றதாக ஒரு புகார் வந்திருக்குது. கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பேசியிருப்பாரா? சொல்லுங்கள். அதனால் எதுக்கெடுத்தாலும் என் மீது குற்றம் சாட்டுகிறார்கள், இல்லை என்னை இழுக்கிறார்களாம் விட்டுருங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே என் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்படி சொல்கிறாங்க, நான் விசாரித்து ஒரு வாரம் கழித்து பேசுகிறேன். என்னைக்காவது நிருபர்கிட்ட சொல்லியிருக்கிறா? ஒரு நாள் சொல்லுங்கள், ஒரே ஒரு நாள். நிருபர்களை கேட்கவே விடுறதில்ல, பேசவே விடுறதில்ல. பம்ப் செட்டில் தண்ணி வந்து ஊற்று தரீங்களா, மோட்டர் போட்ட உடனே அந்த மாதிரி இவரே பேசி எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிடுவார், யாரும் பேசக்கூடாது. ஏன்னா நிருபர்கள் கேட்கிற கேள்வி மைக்கில் எதிரொலிக்காது, இவர் பேசுதான் எதிரொலிக்கும். ஏற்கனவே இந்த கூட்டணி விவகாரத்தில் அண்ணாமலையோட நடவடிக்கையாகட்டும், அதுக்கப்புறம் அதை சார்ந்து தமிழிசை பேசினது, நைனா நாகேந்திரன் அவர்கள் கருத்து தெரிவிச்சது, கூட்டணி வேணும், மீன் வரக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டோனில் பேசினதுமே எதிர்ப்புகள் வந்துச்சு, இங்கே பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுறாரா அப்படின்னு. இப்போ இந்த ஒரு விவகாரம் அப்படின்றதும் அவருடைய தலைமை மாற்றப்படுறதுக்கான ஒரு இதில் டெல்லி யோசிப்பாங்களா? 6 மாத காலத்திற்கு தமிழ்நாடு பாஜகவில் தலைவரே இல்லை, எதுவுமே நடக்காது. என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா மத்திய பாஜக 1000 பிரச்சனை. பார்த்தீங்களா, பார்லிமெண்ட்டு ஒரு நாள் அட்வான்ஸாக முடிக்கிறாங்க. ஜூன் 3ஆம் தேதி வரை நடத்த வேண்டிய கூட்டத்தொடரை திடீரென்று எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் 2ஆம் தேதி இரவே முடிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு செஷன் நடக்க வேண்டியிருக்கு. வெறும் ஜனாதிபதி உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தான் முடிஞ்சிருக்கு. பட்ஜெட் செஷன் இருக்குது, இன்னும் முடியல. ஏன்னா எலெக்ஷனுக்காக இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க. பட்ஜெட் செஷன் இருக்குது. அடுத்து 3 மாநில தேர்தல் இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு பாஜக பற்றி மத்திய பாஜக கவலையே பட போகிறதில்ல. அடுத்த டிசம்பர் வரை, நவம்பர் வரைக்கும் எலெக்ஷன் இருக்குது, ஸ்டேட் எலெக்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே தான் அமெரிக்காவுக்கு இது லண்டனுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. லண்டனில் போய் படிக்க போகிறேன்னு போகிறார். யார்? இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ், இதெல்லாம் ஆன்லைன் கோர்ஸ், இதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மாநில தலைவர் எப்படி திமுகவுடைய ஃபைல் 1, திமுகவுடைய ஃபைல் 2 இப்படியெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெளியிட்டு கலகம் செய்த ஒரு மாநில தலைவர். திமுக விசஸ் பிஜேபின்னு வந்தாச்சு, அதிமுக கரைய போகிற கட்சி, அழிய போகிற கட்சி. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாருங்கள், நீங்கள் சொன்னவர் அப்படியே அமைதியாக இருக்கார். கள்ளக்குறிச்சி பிரச்சாரத்துக்கு போயிட்டாரா? விக்ரவாண்டிக்கு கேட்குறீங்களா? சரி சார், விக்ரவாண்டிக்கு போயிட்டாரா? தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம் பத்திரிகையாளர்கள். இல்ல சார், ஒரு பெரிய அந்த இது வரல, அன்புமணி போறது பார்த்தா, திரும்ப போனது பார்த்தா. கூட்டணி வேட்பாளரை அறிவிக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிறார் யாரு?
அந்த வேட்பாளர் அறிவிச்சார் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, என்டிஏ. அப்போது பிரச்சாரத்துக்கு இன்னும் போவாங்கிறீங்க. அப்போ யோசித்து பாருங்கள், என்னைக்கு போகிறாரு தெரில. இன்ன வரைக்கும் போகல, உங்களுக்கும் தெரில, எனக்கும் தெரில. இது வரைக்கும் போனதை நானும் பேப்பரில் படிக்கல. அப்போது யோசித்து பாருங்கள், திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவராக வர வேண்டியவர் ஏன் அமெரிக்கா லண்டனுக்கு ஓடணும்? எதுக்கு லண்டனுக்கு ஓடணும்? அரசியல் தொலைநோக்காக யோசிக்கிறாரோ வேணும். என்ன அவசியம் இருக்குங்க? உங்களுக்கு 4.5 லட்சம் ஓட்டு போட்ட அந்த கோவை மக்களுக்கு அரசியல் பண்ண வேண்டியதானே? அதனால் அவர் வந்து இளைப்பாறுகிற தருணம். நம்ம ஏற்கனவே பேசுனதான். அரசியல் இருந்தேவா சார், இல்லை குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமா? அடுத்து மத்திய பாஜக எப்போ கூப்பிட்டு தமிழ்நாடு பற்றி பேசுவாங்களோ அப்போ தான் வரணும். அவர் அது வரைக்கும் அமைதியாக இருக்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஸ்பேஸை அதிமுக சரியாக யூஸ் பண்ணிக்கணுமா? கரெக்டாக பண்ணுவாங்க. அமைதியாக இருக்க முடியாது அவரால். ஏன்னா எதோ போட்டு மீடியா இங்கே அங்கே போட்டு வாங்கிக்குவாங்கள்ல, அதான் பார்த்தாரு. ஒரு படிக்கிறேன்னு சொல்லி 4 மாதம் எஸ்கேப் ஆகிறார். அரசியலில் எஸ்கேபிசத்துக்கு ஒரு வழி படிக்கிற புது பாலிசி, இது வேறு ஒன்றும் கிடையாது. சேர்ந்து இந்த வாய்ப்பை அதிமுக சரியாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா பயன்படுத்தும். இந்த குற்றவியல் மசோதாவுக்கு முதல் எதிர்ப்பு அதிமுக கிட்ட இருந்து வந்துச்சு. இந்த ஹாத்ராஸ் 120 பேர் இறந்ததுக்கும் அதிமுக எதிர்ப்பு வந்துச்சு. பாஜக எதிர்ப்பை ரொம்ப தீவிரப்படுத்துகிறாங்களா அதிமுக இந்த 2 விவகாரங்களை வச்சு பார்க்குறப்ப? இல்லைங்க, அவங்க வந்து 2026 கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தில் அவர் எப்படி முடிவெடுப்பார் நமக்கு தெரியாது. மாறலாம், மாறாமல் போகலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கு எடப்பாடி என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க போகிறார், அவர் தெளிவாக இருக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி வரணும், சீமான் வரணும், அதிமுக வரணும், இன்னும் சில கட்சிகள் வந்தால் தான் அந்த ஆட்சி பிடிப்பதற்கான வாக்கு சதவீதம் கையில் கிடைக்கும். அதை தொடுவதற்கு தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை எப்படி சமாதானப்படுத்த போகிறார்? பாஜக இல்லைன்னு முடிவு எடுத்துடலாம். ஆனால் பாஜக எதிர்த்தாதான் தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு விழும். மைனாரிட்டி ஓட் பேங்க், அதாவது திமுகவுக்கு எழுதப்படாத ஓட் பேங்க் இருக்குது 12%. அது மைனாரிட்டி ஓட் பேங்க். அந்த 12% எப்படி நீங்கள் உடைக்க போகிறீங்க? 6% உடைச்சி இங்கே வந்தால் தான் திமுகவுக்கு வந்து சரிவு ஏற்படும். அந்த மைனாரிட்டி ஓட் பேங்கை தூக்கணும்னா பாஜக எதிர்க்கணும். பாஜக எதிர்க்கிற ஒரே கட்சி திமுக என்பதுதான் மக்கள் நினைத்து கொண்டுறார், ஓட்டு போட்டு கொண்டுறாரு. அது தன் பக்கம் வராதான்னு ஏங்குறார். அதற்குத்தான் எஸ்டிபிஐ போய் நிற்கிறார், கூட்டின்னு வந்தார். எல்லாம் நடந்தும் அவருக்கு வந்து ஓட் ஷேர் வரல. பட் 2026 வாய்ப்பு அப்படி இருக்காது, கண்டிப்பாக மாறலாம். அதற்கான முயற்சி தான் பாஜக எதிர்க்கிற முயற்சி. இதில் வந்து பின்வாங்க மாட்டார்னு தான் நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.